இருக்கிறேன். அதுதான் ஒரே இவ்வளவு சத்தத்தில் நான் என்ன பதில் சொல்றேன்? உங்களுக்கு தெரியும், அவர் கேள்வி அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் கேள்வியில் இருந்த உண்மை உங்களுக்கு தெரியும். அவர் கேள்வியில் இருந்த அவர் ஐயன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் அவர் பேசின அந்த இது உங்களுக்கு புரியுது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த சரக்கு மற்றும் சேவை வரியால் எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை, இந்த காலணி, இந்த இடைவாறு, இந்த கடிகாரம் எல்லாத்துக்கும் வரி. அப்போ ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனால் கூட அவன் வரி தான் கட்ட முடியுமே, கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சாந்துக்கு வரி. அப்படின்னா அவன் வாழவே முடியாதுன்னு சூழ்நிலை தள்ளிட்டார். அதைத்தான் அவர் கேட்குறாரு. இப்போ அவர் அந்த கேள்வி நியாயம்னு நாடெங்கிலும் பரவிடுச்சு. அதான் அதிகாரம் அதை பணிய வைக்குது. அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவித்தாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை, சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது. அது பிரச்சனையா? வேற ஏதாவது கேள்வி? மதுவை ஒழிக்கட்டும், வரட்டும். தம்பி, நீங்க மதவாதத்தை எதுக்குறோம்? அது மதவாதம், இது மதுவாதம், ரெண்டுமே அழிவு தானே. என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தமாக போட்டு அடிச்சு கொள்வாங்க, இவன் சத்தம் இல்லாமல் குடிச்சு கொள்வான், இவ்வளோதான் குடிக்க வச்சு கொள்வான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மதுவை ஒழிக்கட்டும், அப்புறம் பேசுவோம். இவ்வளோ காலம் ஒழிக்காத மதுவை இப்போ ஒழிக்கட்டும், பேசுவோம். 16 ஒழிப்போம்னாங்க, 21 அதை பற்றி பேசவே இல்லை. எங்கேயாவது மது கடைகளில், டாஸ்மார்க் கடைகளில் விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை அதாவது தற்காலிக பணி நீக்கம் செஞ்சதை உலகத்தில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா தம்பி? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இது ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? எப்படி அவங்க விற்பனையை கூட்ட முடியும்? ஒரு இடத்துல அறைக்குள்ள உட்காந்து விற்கிறவங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும்? குடிகாரர் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அரசு வருத்தப்படுது. ரெண்டாவது, அந்த விற்பனையாளரை தூக்கி தற்காலிக பணி நீக்கம் செய்யுது. இந்த அரசு ஒழிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அன்னை சொல்றதை நான் வரவேற்கிறேன். ஒழிச்சிட்டா நம்ம திமுக வென்றுட்டு போட்டோம், என்ன இருக்க பிரச்சனை? எனக்கு கொடுக்கல. நான் எங்க அண்ணனை சொல்றது, நீங்க இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும். மதுவுக்கு எதிரானா எங்க ஐயாவை கூப்பிடணும், பாமகவை அழைக்கணும். பாமகனா எங்க ஐயா வர்றாங்க, எங்க ஐயா சின்ன அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல. சகோதரர் பாலு கூட வரலாம், ஒரு பிரதிநிதி வரலாம்ல. அவர் மதுவுக்கு எதிராக நிற்கிறது யார் இந்த மண்ணில் நீண்ட காலமா? எனக்கு எங்கள் அண்ணன் அழைக்கணும், இல்லை அழைக்காம கூட நான் போவேன். நான் அங்கே இருந்தவன் தானே, அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை அழைக்கல. கோடி வந்திருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு 10 லட்சம் பேருக்கு இல்லைன்றீங்க. ஆனா இன்னைக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 500 கோடிக்கு. இப்போ நான் இல்லைன்னு சொல்கிறேன்னு நீங்கள் அண்ணனை சொல்கிறீங்கல்ல. 10 லட்சம் கோடி முதலீடு வந்ததாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறார். இந்த கருத்தை ஐயா முதல்வரும் ஆமாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்றார். இது நீங்கள் இது ஏற்கிறீங்களா? இந்த 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்னைய சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் வந்திருக்குன்னு ஏதாவது சான்று இருக்கா? ஆர்டிஐயில் கேட்டிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு தகவல் அறிவு உரிமையில் கேட்டிருக்கேன், எனக்கு இதுவரை வரலை. நீங்கள் நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த 3 ஆண்டுகளில் தம்பி? நரிக்குறவர் வேற, நரிக்குறவர் கிடையாது. அவங்க குருவிக்காரர்கள், அவங்க அக்கி பீக்கி, அவங்க மகாராஷ்டிரால வந்தவர்கள். குறவருங்கிற ஆதி தமிழ் குடி. அவன் குடிக்கு இங்க இடமே கிடையாது, அவங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லைன்றீங்க. ஆனா இவங்க முதலீடு பண்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு இடம் தனியா ஒதுக்குறாங்க, மக்கள் கிட்ட புடுங்கி அந்த இடத்த கொடுக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கல, கொடுமையா பார்க்குறேன். என் நிலத்தை, நாட்டை அடமானம் வைக்கிறதா பார்க்குறேன், விற்கிறதா பார்க்குறேன். அதனால தான் நான் எதிர்க்கிறேன். விஜய் மாநாட்டுக்கு நேற்று நம்மளை தொடரல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வள்ளுவ பெருமகனாருக்கு வந்தது? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது?
பறச்சியாவதேதடா பணத்தியாதேவதா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு ஏன் வந்தது? எதுக்கு வருது? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையோர் மேல வருங்கிறான். யாரு? பாரதி. என்ன எல்லாம் கேட்பான், பாட்டன் பாரதிங்கிற. அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு. வெறிவர் மல்லையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்தவன் எவங்க? எப்படி இருக்கு? ஆழ்ந்து போங்க, வலிக்கும், இறங்குங்க. நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள. அது உலங்க பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழுக்கு அமுதன் என்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. நான் முதல்ல ஒழிக்கணும்டா சாதி. என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னா அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா. அப்புறம் எங்கிட்ட சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற? ஏன் பேசுற? மக்கள் அப்படி இருக்கானா? இல்ல. அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் ஒரு மகனை நிறுத்தி பொது தொகுதியில வென்றான். மக்கள் சரியாக இருக்கான். 21 தேர்தலில் 16 இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு. என்னாரும் சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வேணா எடுத்து புள்ளி வரங்களை பாருங்க. நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம். நீங்க எடுத்து பாரு வேணா புள்ளி விவரங்களை. அப்ப மக்கள் சரியா இருக்காங்க, நீ சரியா இல்ல. எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது. அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்கு. நந்தனார் சரித்திரம் நீங்க அது பார்த்துருக்க முடியும். இப்போ அப்போல்லாம் நாடகமாக கூட வந்துச்சு, இப்போ இல்லை. அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி. அந்த நந்தனில் கைரேகை வச்சுருக்கான் பாருங்க. கல்வி அறிவற்ற சமூகம், படிக்க பள்ளிக்கூடம் கல்வி என்ன சொல்றது, கல்வி வரவே மறுத்த சமூகம் நாங்கள். எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்சி பறையர் தேவேந்தரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. 18 விழுக்காடுங்கிறீங்க. முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா? சாதி சான்றிதழ் இருக்கா? ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருளருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா? இல்ல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோடு உட்காந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர் குடி மக்கள் உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்கான்? சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும்? ரேஷன்ல அரிசி போடுறான், சரிதான். ரேஷன் கார்டுல தானே வாங்க முடியும், கார்டே இல்லையே. அந்த மக்களின் வழியை நீங்க அது பார்த்தாதான் தெரியும். அனுபவிச்சானது என்ன தெரியும்? நமக்கு எல்லாமே செய்தி தான். விவசாயி செத்தாலும் செய்தி தான், நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான், எல்லாமே நமக்கு செய்தி தான். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது. பத்திரிகை இதழியல் உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல. நீங்கள் பார்க்கும்போது நான் பேசுகிற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும். அது அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பு. அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும். கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும். அந்த கதாபாத்திரங்களை அந்த திரைக்கதை அவ்வளவு செறிவா அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட. ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு. சமீப காலத்துல ஒரு நீங்க தெருவில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பீங்கல்ல, அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம்.
இங்கே நம்ம இன்னைக்கு இல்லை, எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதி இழிவு தீண்டாமை கொடுமைக்கு. தாத்தா முத்துராமலிங்கத்தவர் அவர்களை இன்னைக்கு எல்லாம் சாதியவாதியாக தான் இந்த சமூகம் பார்க்குது, போட்டு அப்படி கட்டமைக்குது. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடியும் பேசுனது அவர் தான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபட அருகதை கற்றவன் அவர் தான். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர் தான். பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன். அவன் பெற்றிருக்கிற கல்வி அறிவு, அவனுடைய தனி மனித ஒழுக்கம், செயல்பாடுகள், இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தன்னெல்லாம் அம்பேத்கர் சொல்றார். நான் குடிக்க மாட்டேன், மதம் இருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன், ஊழல் வர மாட்டேன், லஞ்சம் வர மாட்டேன். இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன், தாழ்ந்த சாதி. இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ, ஒழுக்கக்கேடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததினாலேயே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய். இது எப்படி ஏற்கிறதுங்கிறது நீங்களே சொல்லுங்க. இது எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது இருக்கு தனிப்பட்ட முறையில். நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டர் போவேன் தம்பி, நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்கள் அண்ணன் கமலஹாசன் எதுக்கு சொல்ல வர்றாரு. ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார். ஐயா இளையராஜா சாமி கும்பிடுவார், கவிச்சு சாப்பிட மாட்டார், குளிச்சுட்டு தான் வருவார், எல்லாம் பண்ணுவார். அவர் பறையன், நான் ஐயன். புரியுதா? இந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்போ யார் உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறோம்? அதுதான் பிரச்சனை. ஒரு மனிதன் என்ன வழி இருந்தா பேசுற பாருங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்கணும். இது சீன பழமொழி. ஐயா இறையன்பு எழுதின 10,000 மைல் பயணத்துல முதல்ல அதை எழுதியிருப்பார். 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல. அது சீன பொன்மொழி. அதை எடுத்திருப்பார். 10,000 மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்துல. தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களாக வாங்கி சேர்க்க. அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமாக சேர்த்துருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார். ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது. அது திறக்கிறாங்க. மார்பளவு சிலை திறந்தால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது சக மனிதன். நான் குளித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன். அதை எழுதிக்கிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடான்னா ஒருத்தன் எழுதிட்டு வரான். அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுறலாம் ஒருத்தன் இதை உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்லாம் போட்டு எல்லாம் நடந்து போகலாம். அது எப்படி ஒருத்தன் எழுதுறான், அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம். சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது. அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான். இதுதான் படைப்பு. இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு. அதை புரிஞ்சு கலைப்படைப்பு அதுதான். அதை என் தம்பி ஆள் ஒல்லியா இருக்கான், உளி மாதிரி இருக்கான்னா செதுக்கி இருக்கான். உளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன். எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டீங்கன்னா நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன். அயோத்தியிலே இதே தான். ஆனால் அந்த திரையரங்க வாசலில் தான் பேச முடிஞ்சது. இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர் என் தம்பி ரவி கோச்சால் கோச்சுக்காரு. வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி 50 நாள் ஓடி வரும்போது விழா எடுத்துரு மறுபடி பேசுவோம், மிச்சத்தை பேசுவோம். ஒரு சிறந்த படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பு. அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தை தந்திருக்கிறார்கள். இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி
அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒன்றை பாராட்டி இருக்கிறீர்கள். இது ஒரு சிறந்த படைப்பு. கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள். எளிய கலைஞர்கள், இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம். இது வெற்றியடையட்டும். இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும். அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது புரட்சி. பகத்சிங்கிட்ட போய் புரட்சினா என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அப்ப எதுதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி. அன்பிற்குரியவர்களை, புரட்சி தீ பற்றி எரியட்டும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி ஓங்கட்டும். வாழ்த்துக்கள்.